Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் நம்ம ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் கான்செப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த கான்செப்ட் பற்றி இந்த வீடியோ செஷனில் பார்க்கலாம். ஸோ இது என்னுடைய எக்ஸாம்பிள் சினாரியோ. ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நான் 3 ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன், R1, R2, R3. ஸோ R1 ரவுட்டருக்கு ஒரு லூப் பேக் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு 1.1.1/32ங்கிற ஐபி அசைன் பண்ணுறேன். R2 ரவுட்டருக்கு ஒரு லூப் பேக் கிரியேட் பண்ணுறேன், ஸோ அதுக்கு ஐபி பார்த்தீங்கன்னா 2.2.2.2/32 அசைன் பண்ணுறேன். R3 ரவுட்டருக்கு ஒரு லூப் பேக் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு 3.3.3.3/32. அதே மாதிரி R1 to R2 இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்குக்கு நான் என்ன நெட்வொர்க் ஐபி யூஸ் பண்ணுறேன்னா 10.10.10.0/24 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ R1 ரவுட்டருக்கு நான் 1 ஐபி அசைன் பண்ணுறேன், அந்த R2 ரவுட்டருக்கு 2 ஐபி அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் R1 to R3 இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நெட்வொர்க்குக்கு நான் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன்னா 10.10.20.0/24. ஸோ R1 ரவுட்டருக்கு நான் 1ங்கிற ஐபி அசைன் பண்ணுறேன், R3 ரவுட்டருக்கு நான் 2ங்கிற ஐபி அசைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சினாரியோவில் R1 ஹப் ரவுட்னு வச்சுக்கோங்க, R2 அண்ட் R3 ஸ்போக்குன்னு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஹப்னா ஹெட் ஆஃபீஸ், ஸ்போக்னா பிரான்ச் ஆஃபீஸ். ஸோ இந்த ஹப் டு ஸ்போக் இந்த வேன் இன்டர்ஃபேஸ் ஒரு 64 KB லிங்க்னு வச்சுக்கோங்க, இதுவும் 64 KB லிங்க். ஸோ இப்போது இதில் நான் ஏதோ டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் EHRP, OSPF யூஸ் பண்ணும்போது அந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணும்போது அது மோர் பேண்ட்வித் யூட்டிலைசேஷன் பண்ணும். ஆனால் இங்கே என்னோட வேன் லிங்கோட கெப்பாசிட்டியே 64 KB தான். ஸோ இந்த டைமில் நான் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே நான் ஸ்டாட்டிக் ரவுட் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிக் ரவுட் நான் யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிள் சினாரியோவில் நான் ஒரே ஒரு ஹப் ரவுட்டை 2 ஸ்போக் ரவுட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். இதே ஒரு 10 or 20 ஸ்போக் ரவுட்டர் நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஃபியூச்சரில் ஒரு 50 ஸ்போக் ரவுட்டர் நான் யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் ஸ்டாட்டிக் ரவுட் நான் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாமே மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்கேலபிள் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் யூஸ் பண்ணலாம். ஆன் டிமாண்ட் ரவுட்டிங்கிறது ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் கான்செப்ட் கிடையாது. ஆன் டிமாண்ட் ரவுட்டிங்கிறது ஒரு லேயர் 2 ப்ரோட்டோக்கால். ஸோ இது சிடிபி ப்ரோட்டோக்கால் மூலமாக இந்த ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பை டிஃபால்ட்டாக சிடிபி ப்ரோட்டோக்கால் சிஸ்கோ proprietary ப்ரோட்டோக்கால் பை டிஃபால்ட்டாக எல்லா சிஸ்கோ டிவைஸ்லையுமே எனேபிள் இருக்கும். ஸோ இந்த சிடிபி ப்ரோட்டோக்கால் மூலமாக அந்த ரவுட்டரில் எந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், அது ரவுட்ரா இல்லை சுவிட்சா, அதோட ஐஓஎஸ் வெர்ஷன் என்ன, அதோட மேனேஜ்மெண்ட் ஐபி என்ன, எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சிடிபி ப்ரோட்டோக்கால் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணி நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஆன் டிமாண்ட் ரவுட்டிங்கிறது வித் த ஹெல்ப் ஆஃப் சிடிபி ப்ரோட்டோக்கால் இந்த ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டரோட டைரக்ட் கனெக்டர் ப்ரிஃபிக்ஸ் எல்லாமே நெய்பரிங் ரவுட்டருக்கு அட்வர்டைஸ் பண்ணோம்னா அது த்ரூ சிடிபி மூலமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் நான் ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இந்த ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லா இந்த 3 ரவுட்டர்லையுமே சிடிபி எனேபிள் இருக்கணும் ஃபஸ்ட். செகண்டு இந்த ஸ்போக் ரவுட்டரில் நம்ம எந்த ஒரு டைனமிக் ப்ரோட்டோக்காலுமே கான்ஃபிகர் பண்ணிடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் ஸ்போக் ரவுட்டரில், அதாவது R2 அண்ட் R3 ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டயக்ராம் படி நான் ஐபி அட்ரஸ் எல்லாமே ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் R1 ரவுட்டருக்கு நான் போகிறேன். ஸோ R1 ரவுட்டரில் பாருங்கள், ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ், ஐபி அட்ரஸ் ஆல்ரெடி நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஷோ ஐபி ரவுட். ஸோ எந்த ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலுமே நான் கான்ஃபிகர் பண்ணல. நெக்ஸ்ட்டு நான் சிடிபியை நான் செக் பண்ணுறேன். சிடிபி பை டிஃபால்ட்டாக எனேபிள் இருக்கும். இன்கேஸ் சிடிபி ப்ரோட்டோக்கால் எனேபிள் இல்லைன்னா நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ சிடிபி நெய்பர், ஸோ சிடிபி எனேபிள் இருக்குது. நெக்ஸ்ட் R2 ரவுட்டர். ஸோ R2 ஸ்போக் ரவுட்டர், ஐபி அட்ரஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஷோ ஐபி ரவுட். ஸோ எந்த ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலுமே இல்லை, கான்ஃபிகர் பண்ணல. நெக்ஸ்ட் ஷோ சிடிபி நெய்பர். ஸோ சிடிபி எனேபிளில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் R3 ரவுட்டருக்கும் நான் இன்டர்ஃபேஸ் படி ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஷோ ஐபி ரவுட். எந்த ஒரு டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் நான் கான்ஃபிகர் பண்ணல, பாருங்கள் எதுவுமே நான் கான்ஃபிகர் பண்ணல. நெக்ஸ்ட் ஷோ சிடிபி நெய்பர். ஸோ சிடிபி நெய்பர் ஆல்ரெடி கான்ஃபிகர் ஆகிருக்குது.
ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வந்து R1 ரவுட்டர் தான் வந்து இங்கே ஹப் ரவுட்டர். ஹப் ரவுட்டர்னா மெயின் ஆஃபீஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. R2 அண்ட் R3 வந்து ஸ்போக்னா பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி. ஸோ இந்த ஆன் டிமாண்ட் ரவுட்டிங்கோட ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கமாண்ட் தான். நீங்கள் R1 ரவுட்டரில் போயிட்டு குளோபல் மோட், ஸோ R1 ரவுட்டரில் போயிட்டு குளோபல் மோட் போங்க. குளோபல் மோட் போயிட்டு ரவுட்டருங்கிறது வந்து கீவேர்ட், நெக்ஸ்ட் வந்து ODR என்டர். ஸோ இதுதான் வந்து ஆன் டிமாண்ட் ரவுட்டிங்கோட கான்ஃபிகரேஷன். வேறு எதுவுமே வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ரவுட்டர் ODR, இப்போ நார்மலாக நம்ம ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணுறோம்னா ரவுட்டர் EHRP, ரவுட்டர் OSPF நம்ம கொடுப்போம். ஸோ அது வந்து லேயர் 3 ப்ரோட்டோகால். இந்த ஆன் டிமாண்ட் ரவுட்டிங்கும் வந்து நம்ம ரவுட்டர் ODRனு கொடுக்கங்காட்டி இது வந்து லேயர் 3 ப்ரோட்டோகால்னா இது லேயர் 3 ப்ரோட்டோகால் கிடையாது. இது வந்து லேயர் 2 ப்ரோட்டோகால். ஏன்னா CDP ப்ரோட்டோகால் வந்து லேயர் 2ல தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் CDP ஒன்லி ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதனால இது வந்து லேயர் 2 ப்ரோட்டோகால். இது வந்து லேயர் 3 ப்ரோட்டோகால் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஷோ ஐபி ரவுட், இப்போ நான் ஷோ ஐபி ரவுட் நான் தரேன். இங்கே பாருங்கள், இப்போ ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் வந்து மூலமாக உங்களுக்கு இன்டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிக்குது. ஸோ இந்த 3.3. இந்த 2.2.2 அண்ட் 3.3 இது ரெண்டுமே வந்து இன்டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க். R2 ரவுட்டோட லூப் பேக் நெட்வொர்க் அண்ட் R3 ரவுட்டோட லூப் பேக், இது ரெண்டுமே வந்து R1க்கு வந்து இன்டைரக்ட் கனெக்டட். ஸோ இங்கே பாருங்கள், ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் மூலமாக நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் வந்து O. நார்மலாக வந்து ஓன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் OSPF யூஸ் பண்ணி ஒரு இன்டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஓன்னு உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஓன் காட்டுது. ஸோ இன்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட், இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டு என்ன ரவுட்டிங் ப்ரோட்டோகால் வந்து இந்த ரவுட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து OSPFன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓங்கிறது வந்து ஆன் டிமாண்ட் ரவுட்டிங். ஸோ OSPF இருந்தால் கேபிட்டல் லெட்டர் O, இதே ஆன் டிமாண்ட் ரவுட்டிங்காக இருந்தால் ஸ்மால் o. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா AD வேல்யூ. ஸோ AD வேல்யூ வந்து ஆன் டிமாண்ட் ரவுட்டிங்க்கு வந்து 160. ஓகே, இப்போ வந்து நான் ஹப் ரவுட்டரில் வந்து ரவுட்டர் ODR நான் கொடுத்தேன். ஸ்போக் ரவுட்டரில் நான் எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. இப்போ ஸ்போக் ரவுட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் CDP மூலமாக இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட் ரவுட் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஃபால்ட் ரவுட் வந்து பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி ஹப் ரவுட்டர். நீங்கள் பாருங்கள், இந்த டிஃபால்ட் ரவுட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி ஹப் ரவுட்டர். ஹப் ரவுட்டர் வந்து R1. அதே மாதிரி R3 ரவுட்டர்லையும் வந்து சேம் ஷோ ஐபி ரவுட். இங்கே பாருங்கள், டிஃபால்ட் ரவுட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி ஹப் ரவுட்டர். ஓகே, இப்போ நான் R2 ரவுட்டரில் போயிட்டு நான் பிங் பண்ணுறேன் R1 ரவுட்டரோட லூப் பேக் 1.1.1.1. பாருங்கள், எனக்கு ரிப்ளை வருது. நெக்ஸ்ட் வந்து R3 ரவுட்டர் 1.1.1.1 எனக்கு வந்து ரிப்ளை வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹப் அண்ட் ஸ்போக் வந்து உங்களுக்கு வந்து ரீச்சபிளாக இருக்குது. இன்டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க்கும் வந்து லேர்ன் பண்ணிக்கிச்சு. ஸோ ஹப் ரவுட்டரில் வந்து ஸ்போக்கோட எல்லா இன்டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க்குமே வந்து ODR மூலமாக அந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. அதே மாதிரி ஸ்போக் ரவுட்டரில் வந்து எந்த ஒரு ரவுட்டிங், ஏன்னா ஸ்போக் ரவுட்டரில் வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், இந்த லிங்க் வந்து 64 KB பேண்ட்வித் லிங்க் அது மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து அந்த ரவுட்டிங் டேபிளோட என்ட்ரியும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசரம் ஸ்போக் ரவுட்டரில் வந்து ஜஸ்ட் வந்து டிஃபால்ட் ரவுட் மட்டும்தான் இருக்குது. த்ரூ CDP மூலமாக உங்களுக்கு வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹப் அண்ட் ஸ்போக் சினாரியோவில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து வேன் லிங்க் வந்து 64 KB பேண்ட்வித் லிங்க் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நம்ம இன்டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கான்செப்டில் ஏதாவது கொரீஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.